எவ்ரிபடி இன் அப்படின்னா எல்லாரும் உள்ளே வந்து விட்டார்கள் அர்த்தம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அர்த்தம். யாரையுமே ஒதுக்கலை. இன்றைக்கி தான் நம்ம மத்தியில் படித்தோம்ல, நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள். இப்போ நம்ம இதில் ஸ்கூல்லலாம் கேங்ஸ் இருக்குல்ல, உங்கள் கேங்கில் இன்னொருத்தனை சேர்க்க மாட்டீங்க. இதாப்பா இங்கிட்டு எங்கூடலாம் சேராத அப்படி சொல்லிடுவோம். அது மாதிரி பண்ணுறோம். அப்படியே செய்யக்கூடாது. அதான் கவர்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உலகளாவிய அளவில் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத்னா எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும், யாரும் அதில் விடுபட்டுறக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதான் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, சமூக நீதி. ஒரு தரப்பு மாற்றம் முன்னேற்றுவது சமூக நீதி அல்ல. மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சாலும் ஏழைகளாம். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் ஏழை. மற்ற சாதியினரெல்லாம் மாதம் 10,000 சம்பாதிச்சா ஏழை. எப்படி? இது இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லை, இது அன்ஜஸ்டிஸ். அதான் சொல்கிறாங்க இப்போ. அப்போ எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கங்களும் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு போகும்போது ஒரு அரசாங்கம் மட்டும் இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் செய்யுது. அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இன்டர்நேஷ்னல் பத்திரிகைலாம் என்ன சொல்லுதுன்னா, டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லுது. கட்டாயப்படுத்தி நம்மகிட்டேருந்து வரியை பிடுங்கிறது, அந்த மாதிரி செய்கிறாங்க. அதான் இந்த அரசாங்கத்தில் எல்லாரையும் சேர்க்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய இறை அரசியலே எல்லாரையும் சேர்த்து வளர்க்கிறார். அப்போ ஏசிட்ட போய் கேட்குறாங்க, எப்போங்க உங்களை நாங்கள் அந்நியர்னு நினச்சி உங்களை சேர்க்காமல் இருந்தோம்? உங்களை தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் விட்டுமே, என்னமோ என்ன நான் அந்நியனாக இருந்தேன்னு என்னை சேர்க்கவில்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. மிகவும் சிறியராகிய இந்த சமுதாயத்திலே அற்பமாக எண்ணக்கூடிய ரொம்ப எளிமையானவர்களை, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்து. எத்தனை பேரை நீங்கள் வாழ்க்கையில் ஒதுக்குனீங்க? அவங்கள ஒதுக்கலை, என்னைய தான் ஒதுக்குனீங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த அரசு இறை அரசுக்கு விரோதமான அரசு என்று தெரிகிறது. ஆனால் நம்முடைய பாதிரியார்கள்லாம் ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொண்டு போய் காவடி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன விதமான முரண்பாட்டை செய்கிறார்கள்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்து மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி படிக்கக்கூடிய பகுதி என்னென்னா, கொலோசியர் 1:27 டு தெம் God has chosen to make known among the Gentiles the glorious riches of this mystery. இந்த ரகசியத்தின் மகா பெரிய செல்வத்தை மற்ற ஜாதியினரிடத்திலே, யூதர்கள் அல்லாதவர்களிடத்திலே தெரியப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது என்ன ரகசியம்? which is Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது தான் இந்த ரகசியம். இன்றைக்கி இறை வழிபாட்டில் பார்த்திங்கன்னா, உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் இறைவனை வழிபடும் தொழுகை பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது. மற்ற சாதியினருக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் கிடையாது. அது என்ன சொல்கிற, எல்லாருக்கும் பேதுரு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். வானத்திலேருந்து ஒரு பொட்டி வந்து அதில் எல்லா விதமான ஜீவன்களும் இருந்தன. பேதுரு என்ன நினைக்கிறான்? யூதருக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாருக்கும் ஆண்டவருடைய ரகசியத்தை சொல் அப்படிங்கிறார். அதுதான் கிறிஸ்து உங்களில் இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பது தான் அந்த ரகசியம். God has initiated a new program, His mystery, that was not explained by the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளால் விளக்கி சொல்லாத ஒரு புதிய ரகசியத்தை, புதிய திட்டத்தை தேவன் துவக்கி இருக்கிறார். The mystery is that today God is uniting Jews and the Gentiles in the church. இன்றைக்கு எபேசியர் 3 சொன்னபடி தேவன் யூதர்களையும் புறஜாதியினரையும் தம்முடைய சபையிலே ஒன்றிணைத்திருக்கிறார். Imagine what this message meant to the Gentiles. யூதர்கள் அல்லாத மற்ற உலக மக்களுக்கு இது என்ன விதமான செய்தியாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். They were no longer excluded from the glory and riches of God's grace. அவர்கள் இப்போ நம்ம எல்லாருமே யூதர்களுக்கு கிடைத்த தேவனுடைய அத்தனை செல்வங்களையும் அத்தனை மகிமையையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டோம். நமக்கு அது கிடைக்காது, அப்படி இல்லை. அதான் அந்த கானானிய ஸ்திரீயினுடைய அந்த உதாரணத்திலே அவர் சொல்கிறார். அந்த மாதிரி வந்து கேட்குது, ஆண்டவரே என்னுடைய மகள்
ரொம்ப கஷ்டமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கொஞ்சம் உதவி செய்யுங்க. கண்ட நாய்க்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. அப்போ துரத்தப்பட்ட சிதறுண்ட யூதர்களிடத்திலே இஸ்ரவேல் மக்களிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்கு அப்படி கடுமையாக சொல்கிறாருன்னா, யூதர்கள் எல்லாம் என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதுக்கு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, அதெல்லாம் சரிதாங்க, எப்படி இருந்தாலும் பிள்ளைகள்லாம் சோத்தை திங்கட்டும், கீழே கொஞ்சம் போல் விழுவும்ல, அதை கொடுங்க, அந்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விடாப்பிடியாக கேட்குது. அப்பொழுது தான் சொல்கிறார், அந்த முழு ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா, ஏமா கொஞ்சம் உண்டுன்ட்டு. இதையெல்லாம் அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னேன். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். We who have grown up in Christian surroundings have a tendency to take this for granted. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிற நமக்கு ஏதோ நமக்கு தானாக வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம இதை அற்பமாக எண்ணிக்கிறோம். கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ரகசியம். கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது, இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை நாம் பெற்று அடைகிறோம். நிறைய இது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற, துன்பப்படுகிற மக்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் போது தான் தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் போய் செய்ய சொல்கிறதுல ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொன்னார், நான் வியாதியஸ்தனாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்த்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என் பசிக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் சொல்லிக்கிட்டே வரார். அப்படி இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் போகும்போது தான், அவர்களுக்கு உதவி செய்யும் போது தான் உங்களை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு வரும். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், இன்னும் பலருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அளவுக்கு அதிகமான செல்வங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு அப்போ தான் வரும். இல்லைன்னா நமக்கு தெரியாது, ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நல்லா செழிப்பாக இருக்கும், நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சம், இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது அத்தனையும் தேவன் அருளிய ஈவு. இல்லைன்னா நம்ம எப்படி போயிருப்போம், வறுமையிலே இருப்போம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிற அத்தனை பேரும் இதை யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு, ஈவன் டுடே. எத்தனை பேர் கடன்களில் இருக்கிறார்கள் தெரியுமா, இன்னைக்கும் கடுமையான கடன்களிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கொடூரமான சூழல்களை அவர்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறார். நோய்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார். போய் பாருங்கள் எப்படி நோய்களை எல்லாம் தேவன் நமக்கு நீக்கி இருக்கிறார். அதுக்காக தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்பொழுது தான் உங்களுக்கு உணர்வு வரும் நம்மை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்று. We who have grown up in Christian surroundings have a tendency to take this for granted. But think of the excitement this message must have generated in a church composed of new believers who have no background in the church. சபை என்றால் என்னவென்றே தெரியாமல், கிறிஸ்துவை தெரியாத புதிதாக வருகிற மக்கள் சபையில் கூடு வரும்போது, கிறிஸ்து அவர்களுக்காக இருக்கிறார் என்பதை அவர்கள் உணரும்போது அவர்கள் எப்பேற்பட்ட குதூகூலம் அடைவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம், ஏன்னா நமக்கு தாத்தா காலத்திலேருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம அத்தனையும் மறந்துட்டு எந்த விதமான உணர்வும் இல்லாத ஜோம்பின்னு சொல்கிறாங்களா, ஜோம்பி, அது மாதிரி அலைகிறோம். எந்த உணர்வும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வேறு விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது தெரியாது. அதை மறந்து நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்க. I was privileged to minister in Africa for 3 weeks and there I was introduced to some of the finest Christians I have ever met. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆப்பிரிக்காவிலே போய் 3 வாரங்கள் ஊழியம் செய்வதற்கான ஒரு சிலாக்கியம், ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அங்கே நான் என்னுடைய வாழ்நாளிலேயே சந்தித்திராத மிக அற்புதமான கிறிஸ்தவர்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. I taught the word to more than 500 national pastors in Kenya for almost a week, and each service was a challenge and blessings to me. அங்கே ஒரு வாரத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு வார அளவுக்கு கென்யாவில் வந்திருந்த தேசிய அளவிலான 500 போதகர்களுக்கு நான் போதகம் பண்ணினேன்.
அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொரு சர்வீஸும் ஒவ்வொரு தொழுகையும் என்னாச்சு, வாஸ் அ சேலஞ்ச், ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைந்தது. Many of the pastors still had the marks of paganism and idolatry on their bodies, yet their faces were aglow with the joy of the Lord. அவர்களிலே நிறைய போதகர்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த காலத்தில் கென்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா பச்சை குத்தியிருப்பாங்க. நெத்தியில் அந்த இது நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவர்கள். மிகப்பெரிய கொடூரமான அடையாளங்கள் அவர்களுடைய உடம்பிலே இருந்தது. ஆனால் அவருடைய முகங்கள் சந்தோஷத்தினாலே நிறைந்திருந்தது, தேவனுடைய சந்தோஷத்தினாலே. ஐ வென்ட் டு ஆஃப்ரிக்கா டு மினிஸ்டர் டு தெம், பட் தே மினிஸ்டர் டு மீ. நான் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் நான் போனேன். ஆனால் அவர்கள் தான் எனக்கு ஊழியம் இன்னதென்று கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ விக்கிரகாராதனையிலிருந்தும் தங்களுடைய பொல்லாத வாழ்க்கையிலிருந்தும் தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையிலிருந்தே வாழ்ந்து மிகப்பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தெரியும். அதான் இயேசு கேட்டார், மகதலேனா மரியாள் அவருடைய பாதங்களிலே கண்ணீரால் அழுது தன்னுடைய தலைமையை கொண்டு துடைத்தாள். என்னங்க பொழுதன்னைக்கு பெரிய இது மாதிரி எப்போ பார்த்தாலும் காலை கழுவிக்கிட்டே இருக்கா பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். நீ ஒருத்தன்ட்ட 10,000 ரூபா வாங்கியிருக்க, உன்னுடைய கடனை ஓனர் மன்னிச்சு விட்டுட்டான். அதே ஓனர்கிட்ட ஒருத்தர் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான், அவனால் கட்ட முடியல, அவனுக்கும் சேர்றா போன் மன்னிச்சு விட்றாரு. நீங்கள் 2 பேரில் யார் அதிகமாக அந்த ஓனர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க? யாருக்கு அதிக கடன் மன்னித்தாரோ அவன் தான் அதிகமாக நம்பிக்கை. அதே மாதிரி அவளுக்கு நான் அதிகமாக மன்னித்திருக்கிறேன், அதனால் அவள் என் மேல் அதிக பாசமாக இருக்கிறான். புதிதாக தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேவனிடத்தில் அதிக அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனாலே தேவனை தொழுது கொள்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அதனால் அவர்களுக்கு தேவனும் தேவையில்லை, தேவனுடைய அன்பும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அதனால் சர்ச்சில் வாய்க்கு வந்த விதமாக கத்துவாங்க. சர்ச்சை தேவனுடைய ஆலயம் என்று நினைக்காமல் ஒரு கட்டிடமாக நினைத்து சண்டை போடுவார்கள். இவர்களெல்லாம் நீங்கள் பார்த்து எச்சரிக்கை அடையுங்கள். அவங்கள மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, மிகப்பெரிய ஆபத்து அவர்களுக்கு நேர இருக்கிறது. நீங்கள் பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் ஆர் சம் வேஸ் யூ கேன் மினிஸ்டர் டு த பீப்புள் ஹூ யூஸ்வலி மினிஸ்டர் டு யூ. உங்களுக்கு ஊழியம் செய்ய வருகிற மக்களுக்கு நீங்கள் என்ன விதத்திலே ஊழியம் செய்வீர்கள்? உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறவர்களுக்கு நீங்கள் என்ன விதத்திலே கற்றுக் கொடுப்பீர்கள்? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? உலகம் போக்கிற போக்கிலே இருக்கிறீர்களா, அல்லது இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு தேவனை தொழுது கொள்கிற ஒரு வாழ்க்கையிலே இருக்கிறீர்களா என்றதான் இன்றைய சிந்தனை. எவ்ரிபடி நீங்கள் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் தேவன் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை.